நம்மளுடைய ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஃபீச்சர் தான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த ஃபீச்சர்னு சொல்கிறத விட வந்து பார்த்தோம்னா ஒரு சேஞ்ச் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இவ்வளோ நாளாக நம்ம ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்மளால அட்ரஸ் மட்டும் தான் நம்மளாலே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மொபைல் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்க ஆதார் சென்டருக்கு வந்து போகணும். அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 30 டோக்கன் இல்லை 20 டோக்கன் இருக்கும். நம்ம காலையிலேயே போயிட்டு டோக்கனை வாங்கி வரிசையில் நின்று அதுக்கடுத்தது நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஆல்ரெடி பயோமெட்ரிக் அதெல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணணும்னு நினைச்சாலே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும். நம்ம வந்து சின்ன வயசில் எடுத்துருப்போம். நம்ம எடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க அம்மாவோடதோ இல்லை அப்பாவோடதோ நம்பர் அந்த டைமில் ஒரு ஃபோன் நம்பர் இருந்திருக்கும். அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்க 4 பேருக்குமே அதே நம்பரை வந்து கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து ஒர்க் அப்படின்னு சொல்லி போகும்போது வந்து பார்த்தோன்னா பிஎஃப் இதெல்லாம் பிடிக்கும்போது எல்லா இடத்துலையும் ஓடிபி வந்து ஆதார் ரிலேட்டடான இதுக்கு தான் வந்து போகும். அப்போ நம்ம ஒரு வாட்டியும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இதுக்கு ஓடிபி சொல்லுங்க, இது ஓடிபி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருப்போம். அவங்களும் ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டு இதுக்காக தான் சோம்பேறித்தனம் பண்ணிட்டு வீட்டிலே இருந்தால் இப்படி தான் நடக்கும், ஒழுங்கா போயிட்டு நம்பரை சேஞ்ச் பண்றா அப்படின்ற மாதிரி பல பேர் வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக வீட்டிலேருந்தே மாற்றுற மாதிரி ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான். அந்த ஆப்லேயே வந்து பார்த்தோம்னா நம்ம ஓடிபி அப்புறமா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி கூடிய சீக்கிரத்தில் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ சீக்கிரத்தில் வரப்போகுதுன்னு தெரியல, ஆனால் இது வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.